வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். திரையுலகில் அடுத்தடுத்த அதிர்ச்சி. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திரைப்பிரபலங்களுடைய மரண செய்தியானது தினந்தோறும் வெளியாகி ஒட்டுமொத்த சினிமா கலைஞர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இப்போது பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு திரைப்பிரபலம் மரணமடைந்து பெறுகிறாரு. இவருடைய மரணத்திற்கு முதல்வர்கள் இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. வாங்க, என்ன தகவல், யார் அந்த பிரபலம், சினிமா துறையில் ஆற்றிய பங்களிப்பு என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க, என்ன தகவல்னு பார்க்கலாம். இந்திய திரையுலகில் மூத்த ஒளிப்பதிவாளர் திடீரென காலமாகி போயிருக்கிறாரு. இவருடைய மறைவுக்கு முதல்வர் இரங்கல் தெரிவித்திருக்கிறாரு. திரையுலகில் அடுத்தடுத்த அதிர்ச்சி. பிரபல ஒளிப்பதிவாளர் திலீப் ரோ திடீரென காலமாயிருக்கும் செய்தி ஒடிசா மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இவருடைய மறைவுக்கு ஒடிசா முதல்வர் இரங்கல் தெரிவித்து வருகிறாங்க. இந்திய திரையுலகின் மூத்த ஒளிப்பதிவாளர் திலீப் ரோ 72 வயதில் மூளை இரத்த கசிவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி திடீரென காலமாகி போயிருக்கிறாரு. அவருடைய மறைவு திரைப்படத்துறையினரை மற்றும் ரசிகர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 72 வயதான ஒளிப்பதிவாளர் திலீப் ரோ கடந்த சில நாட்களாகவே கடுமையான உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு ஏற்பட்ட மூல இரத்த கசிவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வந்தார். எனினும் மருத்துவர்கள் தீவிர கண்காணிப்பில் இருந்த அவர் இன்று சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிர் பிரிந்திருக்கிறார். பல தசாப்தங்களாக தனது அசாத்திய கேமரா திறமையால் இந்திய திரைத்துறையினர் முத்திரை பதித்தவர்தான் திலீப் ரோ. அவர் ஓடிய பெங்காலி மற்றும் சத்தீஸ்கர் ஆகிய 3 பிராந்திய திரைப்படத்தில் துறைகளில் மிக முக்கியமான படங்கள் ஒளிப்பதிவாளராக பணியாற்றி புகழ் பெற்றார். இவர் நேர்த்தியான காட்சி அமைப்புகள் மற்றும் ஒளிப்பதிவு உத்திகள் பல இளம் ஒளிப்பதிவாளர்களுக்கு இன்னும் வழிகாட்டியாக திகழ்ந்து வருகிறார். மூத்த ஒளிப்பதிவாளர் திலீப் ரோயின் மறைவுக்கு ஒடிசா மாநில முதல்வர் மோகன் சரண் மாஜி தனது எக்ஸ்தல பக்கத்தில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கிறாங்க. அவங்க வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் பல தசாப்தங்களாக தனது கேமரா லென்ஸ் மற்றும் ஓடிய பெங்காலி மற்றும் சத்தீஸ்கர் திரையுலகுக்கு அளப்பரிய பங்களிப்பு வழங்கிய மூத்த ஒளிப்பதிவாளர் திலீப் ரோவின் மறைவு செய்தி கேட்டு மிகுந்த வேதனை அடைந்தேன். அவரது மறைவு தன்னுடைய மாநில கலை மற்றும் கலாச்சாரத்தை துறைக்கு ஏற்பட்ட ஒரு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் கலை உலகினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என திலீப் ரோவின் மறைவுக்கு பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த திரைப்பட தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், நடிகர்கள் மற்றும் திரையுலக தொழில்நுட்ப கலைஞர்கள் தங்களுடைய இரங்கல் தெரிவித்து வருகிறாங்க. நம்மளும் நம்ம சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.